இப்போ தக்காளி ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளியில் வந்து நான் மல்லி இலையும் கல்லுப்பும் விட்டு நல்லா கசக்க போகிறேன். இப்படி கசக்கிக்கோங்க. கசக்கி வச்சு இதோட தக்காளியும் போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம். இப்போ ரசத்துக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு பொரியட்டும். வந்து நான் 1/2 ஸ்பூனு சீரகம் போடுறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். புள்ளையும் 4 மிளகா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா வறுகட்டும். இதுக்கு மசாலா அரைச்சதை போட்டு வதக்குறேன். வதங்கினோன்னா நான் போட்டிருக்கேன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி. நம்ம வந்து ரசம் கரைச்சி வச்சதை தூக்கி ஊற்றுறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா முறை கட்டட்டும். முறை கட்டினோன்னா நான் 1 ஸ்பூன் சக்தி மசாலா பொடியை போட்டுட்டு நான் அடுப்பு அமர்த்த போகிறேன். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.